ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். சவுதி அரேபியாவில் உள்ள தமாம் விமான நிலையத்திற்கு செல்பவர்களுக்கு தான் இந்த விழிப்புணர்வு பதிவு. இந்த பதிவு கூட நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நண்பர் தான் இதை பதிவு செஞ்சார். கமெண்ட் செக்ஷனில் அவர் பதிவு செஞ்சார். இதை அனைவருக்கும் தெரியப்படுத்த சொன்னார். ஸோ அந்த நண்பருக்கு நம்ம சேனல் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன தகவல் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ தமாம் விமான நிலையத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன தான் லக்கேஜில் ரேப்பிங், இப்போ பேப்பர்லாம் சுற்றி கொண்டு போவாங்களே, ஸோ அந்த மாதிரி பேப்பரெலாம் நீங்கள் சுற்றி கொண்டு போனாலும், இந்த ரேப்பிங் செய்து கொண்டு போனாலும், அட்டைப்பட்டி பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் லக்கேஜாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நீங்கள் பெரிய லக்கேஜில் ரேப்பிங்லாம் நீங்கள் ரூம்லேயே நீங்கள் பேப்பர்லாம் சுற்றி கொண்டு போனாலும், அங்கே திரும்ப ரிமூவ் பண்ண சொல்லி அங்கே தமாம் ஏர்போர்ட்டில் ஒரு மெஷின் இருக்குது. அந்த ரேப்பிங் பண்ணுறதுக்காகவே, அந்த பேப்பரை சுற்றுறதுக்காக, லக்கேஜ் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காகவே, அதுக்கு ஒரு லக்கேஜுக்கு 35 ரியால் பார்த்திங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ 2 லக்கேஜ் கொண்டு போனீங்கன்னா 70 ரியால். இதே நீங்கள் அட்டைப்பட்டி அங்கே போய் வாங்குறதா இருந்தால் அங்கே 50 ரியால் அதுக்குன்னு தனியாக நீங்கள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அடுத்து அவங்க அந்த ரேப்பிங் எல்லாமே செய்து தருவாங்க. இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தமாம் விமான நிலையம் செல்பவர்கள் தயவுசெய்து கையில் நீங்கள் பணம் எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரியாலாவது வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு லக்கேஜுக்கு ரேப்பிங் பண்ணுறதுக்கே அவங்க 35 சவுதி ரியால் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கையில் பணம் வச்சுக்கிறது ரொம்ப ஒரு அவசியம். ஏன்னா அந்த பணம் கூட குறைந்தபட்ச அமௌண்ட்டு கூட இல்லாமல் சில நண்பர்கள் விமான நிலையத்திலலாம் அவதிப்படுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சவுதி அரேபியா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் உம்ரா யாத்திரைகள் மேற்கொள்ளும் பொழுது புகைப்படம் எடுப்பவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கிறாங்க. வழிபாடுகளின் போது புகைப்படங்களை எடுக்கக்கூடாது. அப்படி புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னா என்னென்னா, மற்றவங்களுடைய அனுமதி இல்லாமல் மற்றவர்களுடைய புகைப்படங்களை எடுக்கக்கூடாது. வழிபாடுகளில் சுறுசுறுப்பாக கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. மற்றவர்களை படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுடைய அனுமதியை பெற்று நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றவர்கள் அனுமதி இல்லாமல் பொதுவாகவே சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா, மற்றவர்கள் அனுமதி இல்லாமல் அவர்களை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்கள் வெளியிடக்கூடாது. மேலும் அரசு கட்டடங்கள், அலுவலகங்கள், எந்த ஒரு இடத்தையும் நீங்கள் புகைப்படத்தெல்லாம் எடுத்து அதை நீங்கள் சமூக வலைதளங்கள்லாம் பதிவு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு வெளிநாட்டு ஹஜ் யாத்திரைகளுக்கு தங்கும் இடத்தை வழங்குவதற்காக மக்காவில் மொத்தம் 5 லட்சம் அறைகள் கொண்ட 4000 கட்டடங்களுக்கு உரிமை வழங்குவதை சவுதி அரேபியா நோக்கமாக கொண்டிருக்கிறாங்க. இதில் இதுவரை 1000 கட்டடங்களுக்கு பார்த்திங்கன்னா உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 20 லட்சம் பக்தர்கள் தங்கும் வசதி கொண்ட கட்டிடங்களுக்கு உரிமை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சாலை விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்கிறாங்க. இதில் எல்லாமே வயசு கம்மியானவங்க. இப்போ 16 வயசு உடையவர், 18 வயசு உடையவர்லாம் அந்த இதில் சாலை விபத்தில் இறந்துருக்கிறாங்க. சாலை விபத்துக்களை தவிர்ப்பதற்காக சவுதி அரேபியா தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றாங்க. இருந்த போதிலும் ஆங்காங்கே இந்த மாதிரி விபத்துக்கள் ஏற்படுவதெல்லாம் வருத்தத்துக்குரிய சம்பவமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சவுதி அரேபியா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு அது யாருக்குன்னா, அரசு ஊழியர்களுக்கு தான் இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி மாத சம்பளத்துடன் போனஸும் ஞாயிற்றுக்கிழமை கணக்கில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவுடைய நிதி அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டிலும் ஜனவரி மாதம் ஊழியர்களுக்கு வருடாந்திர போனஸ் வழங்கப்படும். எப்பயுமே இந்த அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் 27ஆம் தேதி கிடைக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை என்றால் ஒரு நாள் முன்னதாகவே சேலரி கிரெடிட் ஆகும். மேலும் சனிக்கிழமை வந்தால் மறுநாள் சம்பளம் கணக்குக்கு அவங்க அக்கௌண்ட்டுக்கு செல்லும். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சம்பளத்துடன் அந்த போனஸ் தொகை அவங்க அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை தான் சவுதி அரேபியா தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். அடுத்ததாக சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா, இந்த இப்போ வாடகையெல்லாம் இந்த இஜார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் செலுத்துகிறாங்க. அந்த இதில் செலுத்தினோன்னையும் அந்த வீட்டு உரிமையாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் மெஜர்ஸ் சென்றும் யார் வாடகை செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கும் அந்த ஒரு அப்டேட் கொடுத்துருவாங்க.
கொடுத்துருவாங்க. ஏன்னா வாடகை வந்து செலுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலுக்காக தான். மேலும் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்பவும் அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. என்ன ஞாபகப்படுத்துகிறாங்கன்னா, அதாவது உங்கள் மொபைலுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ இல்லை கால் செய்து உங்களுடைய எக்கமா நம்பரையோ இல்லை ஏதாவது ஓடிபி வந்திருக்கு, உங்கள் டீட்டெயில்ஸை வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு அடையாளம் தெரியாத நபர், முகம் தெரியாத நபர் யாரேனும் கேட்டால் தயவு செய்து பகிர வேண்டாம் அப்படின்றத மீண்டும் வந்து நினைவுபடுத்தியிருக்கிறாங்க. இதனால் வந்து நிறைய பேருக்கு நிதி இழப்புகள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்லாம் சவுதி அரேபியாவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா தரப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நன்றி.